தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்க பெருநாள் தினமாக இருக்குது. இந்தியாவிலையும் சரி, ஸ்ரீலங்காலையும் சரி, சனிக்கிழமை நாள்ல நம்ம இந்த ஒரு வீடியோவை பதிவிடுறோம். முதல்ல அனைவருக்குமே பெருநாள் நல்வாழ்த்துக்கள். தகபல்லாஹு மின்னாவா மின்கும், அல்லாஹ் உங்களுடைய இன்னும் என்னுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வானாக. எல்லா முக்மீனான முஸ்லீமானவர்களுக்காக துவா செய்யுங்க. முக்கியமாக காசா மக்களுக்கு, லெபனான் மக்களுக்கு, ஈரான் மக்களுக்கு, இன்னும் பாத்தீங்கன்னா அங்க மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய மக்களுக்கு, அவர்கள் எல்லாம் போர்ல அவர்கள் 10வது நோம்புல இருந்து பல கஷ்டங்களை பட்டிருப்பாங்க. யாராக இருந்தாலும், சவுதி, UAE, கத்தாரா இருந்தாலும் அங்க இருக்கக்கூடியவர்களும் முஸ்லீமான மக்கள் தான். பொதுமக்கள் அதுல பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இன்னும் உலக நாடே அமைதி அடையணும், இந்த போர் நல்ல முறையில முடிவுக்கு வரணும்னு சொல்லிட்டு இந்த பெருநாள் அன்று அல்லாஹ்விடத்துல துவா செய்து கொள்ளுங்க. இன்னும் அதிகமாக இந்த நாள்ல தக்பீர் ஓதிக்கொள்ளுங்க. இப்ப நம்ம செய்தியை பார்க்கலாம். ஒரு வருத்தமான விஷயம் இருக்குது, அதை சொல்லிட்டு ஈரான் பாத்தீங்கன்னா அதுக்கு பதிலடியாக கொடுத்த அடியை பார்க்கலாம். ஏன்னா நமக்கு இங்க பெருநாள்னா நேத்தே அவங்களுக்கு அங்க பெருநாள். அவங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். இஸ்ரேலுக்கு பாத்தீங்கன்னா தொடர்ந்து பல இடத்துல, கிட்டத்தட்ட 6 இடத்துல இஸ்ரேலுக்குள்ள தொடர்ந்து சரமாரியாக அடி விழுந்திருக்கு. அதனுடைய புகைப்படம் எல்லாம் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி, அந்த அடி விழுகிறதுக்கு முன்னாடி இஸ்ரேல் பண்ணது என்னன்னு சொல்லிட்டு பாத்திரலாம். உங்களுக்கு தெரியும், நேத்து மத்திய கிழக்குல பெருநாளா இருந்திருக்கு. அங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா அக்ஸாவில தொழுக போயிருப்பாங்க. அக்ஸாவை பத்தி நம்ம ஆரம்பத்துல இருந்து கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். காசாவுடைய போர் நடந்துகிட்டே இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய ஜெருசலத்துல இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸால என்ன பண்ணுவாங்க, இஸ்ரேல் ராணுவம் உள்ள போய் அத்துமீறின காரியத்துல ஈடுபடுவாங்க. காசாவிலதான் போர் நடக்கும், இருந்தாலும் ஜெருசலத்திலயும் என்ன பண்ணுவாங்க, கட்டுப்படுத்திட்டே இருப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய மஹ்மூத் அப்பாஸ் அவர்களும் அவருடைய ஆட்சியின் கீழே ஒண்ணுமே பண்ண முடியாம தான் இருந்துட்டு இருப்பாரு. அவருமே பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு பயந்துதான் இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய அக்ஸாவை பொதுமக்கள் எவ்வளவோ பாதுகாத்தாங்க. கொஞ்ச நெஞ்செல்லாம் கிடையாது. 2 வருஷமா போர் நடந்துச்சு பாருங்க. இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா போர் நின்று ஒரு 2 மாசம் ஆக போகுதுன்னா, அதுக்கு மேல ஒரு 2.25 வருஷமாவே பாத்தீங்கன்னா நிறைய அடக்குமுறைகள் அக்ஸாவில நடந்த போதும் பொதுமக்கள் விடாம போய் தொழுதாங்க. ஒவ்வொரு ஜும்மாவுடைய நாள்லயுமே பாத்தீங்கன்னா அவர்களை விரட்டி அடிச்சாங்க. அப்பவும் போய் பொதுமக்கள் தொழுதாங்க. ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாங்க. 65 வயசுக்கு மேல வாங்க ஆண்கள், 55 வயசுக்கு மேல வாங்க பெண்கள் தொழுகருக்கு அப்படின்னாங்க. தொழுக வர்றவங்க யார் வேணா வருவாங்க, குழந்தையில கூட்டிட்டு வருவாங்க, பெரியவங்க வருவாங்க. முக்கியமா வாலிப வயசுல இருக்கிறவங்க தான் வெளியே தொழுவாங்க. வயசானவங்களும் வீட்டுலதான் உட்காந்து சொல்லுவாங்க. ஆனா இப்படியெல்லாம் ரூல்ஸ போட்டாங்க. அப்படி ரூல்ஸ போட்ட போது கூட நம்மளுடைய உரிமையை நம்ம விட்டுறக்கூடாது, அப்படி நம்ம பண்ணோம்னா நம்மளுடைய அக்ஸா கைவிட்டு போயிடும் சொல்லிட்டு வயசானவங்களா தொழுதாங்க. கடந்த வருட ரமலான், அதுக்கு முந்தின வருட ரமலான்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா அந்த மக்கள் அவர்களுடைய ஆர்வத்தையும் அவர்களுடைய அந்த தியாகத்தையுமே காமிச்சிருந்தாங்க. உயிர் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் தொழுதாங்க. இந்த வருடம் நேத்து அவர்களுக்கு ரமலானாக இருந்துச்சு. தொழுக போனா 51 வருஷம் கழிச்சு, அதாவது 51 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிகழ்வு நடந்திருக்கு. 51 வருஷம் கழிச்சு முழு அக்ஸாவும் மூடப்பட்டிருக்கு. நேத்து காலையில முதல்ல என்ன பண்ணிட்டாங்க, மூடி வச்சுட்டாங்க. எந்த அளவுக்குன்னா இழுத்து போட்டு பூட்டை போட்டாங்க. எந்த கேட் வழியாவும் நுழைய முடியல. ஏன் எந்த கேட் வழியாகவும் நம்ம சொல்றோம்னா, அங்க பல கேட் இருக்கும். அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில கேட்டை என்ன பண்ணுவாங்க, இவங்க திறந்து விட்டுட்டு மிச்சது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா நேத்து அதெல்லாம் இல்ல, ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் இல்ல, யாரும் வரக்கூடாது, அவ்வளவுதான். உங்களுக்கு இனிமேல் இங்க தொழுகை வழிபாடு செய்யறதுக்கு அனுமதி இல்லைன்ட்டாங்க. இப்படி ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த 2 வருஷத்துல கூட சொல்லல. அதாவது காசா போர் நடக்கும்போது கூட சொல்லல. ஆனா பாத்தீங்கன்னா இப்ப ஈரான் போர் நடந்துட்டு இருக்கும்போது நேற்றைய தினம் என்ன பண்ணிட்டாங்க, பெருநாள் அன்னைக்கு சுத்தமா பூட்டை போட்டு 51 வருஷத்துக்கு பின்னாடி உள்ளக்குள்ள ஒரு ஆள் போய் நேற்று தொழுகையை நடத்த முடியாத நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்ப அங்க இருந்தவங்க என்ன பண்ணிருப்பாங்க, உங்களுக்கே தெரியும். அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்கள் பயப்படக்கூடிய மக்கள் இல்ல, உயிர் தியாகத்துக்கும் தயாராக இருக்கக்கூடிய மக்கள். அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா வெவ்வேறு கேட் வழியா உள்ள போய் பார்த்திருக்காங்க. அவர்களை பிடிச்சு அடிச்சிருக்காங்க. யாரெல்லாம் உள்ள போக முற்பட்டாங்களோ அவங்க மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அவர்களை கைது செஞ்சிருக்காங்க. எத்தனையோ பேர் அக்ஸாவுக்காக அடி வாங்கியிருக்காங்க, அக்ஸாவுக்காக கைது செய்யப்பட்டிருக்காங்கிறதெல்லாம் இந்த 2 வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நேத்தும் நிறைய பேர் இதாயிருக்காங்க. அப்புறம் பார்த்தாங்க உள்ள சுத்தமா போக முடியாத நிலைமையில என்ன பண்ணிட்டாங்க, அக்ஸாவுக்கு வெளியே ரோட்ல தொழுகிறக்கு இறங்கிட்டாங்க. ரோடுங்கிறது பாத்தீங்கன்னா பொதுவாவே ஒரு பாரம்பரியமான ஒரு பள்ளிவாசல்லாம் இருக்குன்னா அது ஒரு பெரிய பள்ளிவாசலா தான் இருக்கும். அது அக்ஸா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு மட்டும் கிடையாது, கிறிஸ்துவர்களுக்கு, யூதர்களுக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தனித்தனியா அதுல அவங்களுடைய மதத்தோடு தொடர்பு இருக்கனால அது ரொம்ப பெருசா இருக்கும். அதனுடைய காம்பவுண்ட் வால், அந்த காம்பவுண்ட் வாலுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த பிளாட்ஃபார்ம், நம்ம நடந்து போகும்ல ரோட்ல நமக்கு பாத்தீங்கன்னா சைட்ல பிளாட்ஃபார்ம் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் எல்லாமே அக்ஸாவில இருக்கும். அதனால ரோட்ல அப்புறம் மக்கள் என்ன பண்ணிருக்காங்க, உள்ளேயே போக முடியாத நிலைமையில விட்டுட்டு வரக்கூடாது, வேற எங்க போய் தொழுவோம், நாங்க எங்க அக்ஸாவுக்காக தான் போராடுறோம்னு சொல்லிட்டு அவங்க வெளியே நின்னே தொழுதுட்டு போயிருக்காங்க. சுத்தமா உள்ள அலோ பண்ணவே இல்லை.
இதுதான் வந்து ரொம்ப ஒரு வேதனையான ஒரு நிகழ்வு. இத வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த கட்டமாக கோயில் கட்டுறதுக்கான முன்னெடுப்புகள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனுடைய வெளிப்பாடுதான் இது. கடைசியா நெத்தனியாகு இறந்துட்டாருன்னு பேசிட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ வெளியிட்டுட்டே இருந்தாரு. அப்ப நம்ம ஏன்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். அதெல்லாம் ஏயா இருக்கும், அவர் வந்து உண்மையாலுமே இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தகவல் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா அந்த தகவல் விடக்கூடிய வீடியோல கூட அதுல வந்து நெத்தனியா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த முஸ்லீம் நாடுகள் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, மாத்தி மாத்தி அடிச்சுப்பாங்க. அதனால அவங்க சண்டை போட்டோம். ஆனா நமக்கு வேற வேலை இருக்குது. நமக்கு என்ன வேணும், நம்மளுடைய 3வது கோயிலை கட்டணும், நாம அந்த வேலையில தானே ஈடுபடணும்னு சொல்லிட்டு நெத்தனியாஹு சொல்லியிருந்தாரு. அப்ப வந்து நெத்தனியாஹு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்துல வீடியோ வந்தனால வீடியோ பத்தி மட்டுமே எல்லாருமே என்ன பண்ணாங்க, அவரு மறுபடியும் இது ஏஐ இல்ல அப்படிங்கிற மாதிரி பேசினாங்களே தவிர அவர் சொன்ன விஷயத்த ரொம்ப கவனிச்சு பார்க்கல. ஆனா அதனுடைய அர்த்தம் பாருங்க, முஸ்லீம் நாடுகள் அடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க, அவங்க அடிச்சுக்கிட்டு போட்டோம், நம்ம வந்து அப்படிப்பட்ட நாடு கிடையாது அப்படின்னு இஸ்ரேல் சொல்றாங்க. போர் ஆரம்பிச்சதே இஸ்ரேல் தான், முஸ்லீம் நாடுகள் அடிச்சுட்டு இருப்பாங்களாமா. ஏன்னா வந்து அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஈரான் வந்து தொடர்ச்சியாக வந்து சவுதி UAE மேல தாக்குதல் நடத்தின போது அவங்க வந்து வார்ன் பண்ணிட்டு இருந்தாங்க. 4 நாளைக்கு முன்னாடில அந்த முதல்ல ஆரம்கோவெல்லாம் அடிச்சாங்களா அந்த சமயத்துல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 நாளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி கண்டன அறிக்கையை விட்டுட்டு இருந்தாங்க. அப்ப வந்து அதை வந்து நெத்தனியா சொல்றாரு, அவங்க சண்டை போட்டும் நமக்கு வேற வேலை இருக்குன்னு சொல்றாங்க. அப்படின்னா இவங்களுடைய நோக்கம் என்ன, இந்த போரை ஆரம்பிச்சு விட்டு முஸ்லீம் நாடுகளே அதுல மூழ்கடிச்சிட்டோம்னா யாரும் அக்ஸாவை பத்தி பேச மாட்டாங்க, அவங்களுக்குள்ளேயே இப்ப பிரச்சனை. இப்ப சவுதி வந்து இருக்கக்கூடிய நிலைமைக்கு போய் வந்து வேற ஏதாவது செய்ய மாதிரி இருக்குதா, இஸ்ரேலை வந்து கண்டிக்கிற மாதிரியோ இல்ல இஸ்ரேலை வந்து ஏதாவது செய்யற மாதிரி இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. மத்த சமயமா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஒண்ணு அப்பப்ப மீட்டிங்க போடுவாங்க, எதையோ ஒண்ணு வந்து செஞ்சிருப்பாங்க. இப்ப நேத்து பாத்தீங்கன்னா இது நடந்திருக்கு. சும்மா பொதுவா வந்து அரபு நாடுகள் வந்து இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையில முடிஞ்சிருச்சு. ஏன் முடிஞ்சிருச்சுன்னா, எப்பயுமே இவங்க பெரிய ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்கன்னா அக்ஸா மேல கை வச்சா என்ன வேணா செய்வோம்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருந்தா, எர்டோகான் அவர்கள் சொல்லியிருந்தாரு, துருக்கியுடைய அதிபர். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்க சொல்லியிருந்தாங்க, யாரு, சவுதி முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, முன்னாடினா இந்த காசாவுடைய போர் நடக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, அக்ஸா பக்கம் வந்து என்ன பண்ணக்கூடாது, நீங்க வந்து விடாம வந்து தடுக்கிறது, இன்னும் வந்து அக்ஸாவை கையகப்படுத்தணும்னு நினைக்கிறது, இதை நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டுதான் வந்து யார் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா சவுதியே வான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் அவங்களுக்குமான ஆப்ரஹா டீலிங்கே வந்து இன்னும் முடியாம இருந்துச்சு. இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் வந்து என்ன பண்ணாங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் வந்து என்ன பண்ணாங்க, சவுதி வந்து முடக்கடிச்சிட்டு இருந்தாங்க இவங்களை. யாருன்னா இஸ்ரேலை வந்து சேர்த்திக்க மாட்டோம், நீங்க அதை மட்டும் செஞ்சீங்கன்னா உங்களை நாங்க என்ன பண்ண மாட்டோம், ஒப்பந்தமே போட மாட்டோம்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சவுதி இருக்கக்கூடிய நிலைமைக்கு ஈரான் எப்படா நம்மளே அடிப்பான், நம்மளுடைய நாடு என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவலைப்படுறக்கே கரெக்ட் ஆயிடுச்சு. அததான் இப்ப பண்ணி விட்டாங்க. ஈரானுக்கும் அங்க இருக்கக்கூடிய அரபு நாடுகளுக்கும் நடுவுல வந்து பிரச்சனை வந்துருச்சு. அவங்க எப்பயுமே அடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு நெத்தனியாஹு போன வாரம் வீடியோ வெளியிட்டு போட்டு 3வது கோயிலை பத்தி பேசினாங்க. இப்ப தெளிவா 3வது கோயிலுக்கான வேலைகள் தான் போய்கொண்டிருக்கு. வெறும் கொடுமைன்னு தான் சொல்லணும், இது என்னத்த சொல்ல முடியும்னு தெரியல. இனி வந்து பாத்தீங்கன்னா உள்ள கூட யாரும் போக முடியாத அளவுக்கு வச்சிருவாங்கன்னு சொல்றாங்க. அதே சமயத்துல இதுக்கு என்ன வந்து தண்டனை கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஈரான் இறங்கி கொடுத்தாங்க. இவங்கெல்லாம் யாரும் கொடுக்கல, ஈரான் இறங்கி கொடுத்தாங்க. இத வந்து அவங்க மூடி வச்சு தொழுக விட மாட்டேங்கிறாங்கன்னு செய்தி வந்து 1/2 மணி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அலையலையாக தாக்குதல் நடத்திருக்காங்க. 6 இடத்துல தாக்குதல் நடத்திருக்காங்க. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் இஸ்ரேல்ல வந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெல் அவிவ்ல வந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அந்த சென்ட்ரல் இஸ்ரேலையும் டெல் அவிவ்லயும் வந்து 3 பில்டிங்ஸும் 5 வெஹிக்கிள்ஸும் வந்து பாத்தீங்கன்னா சேதமடைஞ்சிருக்கு. நான் கீழே போட்டோ போற பாருங்க. அந்த இடத்துல மட்டுமே 19 பேர் காயமடைந்ததாக இஸ்ரேலே சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இன்னும் எச்சா இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அடுத்த அலை எங்க விழுந்திருக்கு பாத்தீங்கன்னா கலீலி பகுதியில விழுந்திருக்கு. அங்க எத்தனை அட்டாக் பண்ணிருக்காங்கன்னா 3 அட்டாக் பண்ணிருக்காங்க. அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா சேதமாயிருக்கு. அடுத்தது அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்த அலை வந்து நெகோ பாலைவனத்துல வந்து தாக்கியிருக்காங்க. அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா சேதம் ஏற்பட்டிருக்கு. அடுத்தது அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா தெற்கு இஸ்ரேல தாக்கியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்துன்னு சொல்லிட்டு லைனா வந்து இஸ்ரேலுடைய ஒரு 6 முக்கியமான இடத்தை தாக்கியிருக்காங்க. முக்கியமா ஐஃபாவை தாக்கியிருக்காங்க. இந்த ஒரு இமேஜ் பாக்குறீங்கல்ல, அது வந்து ஐஃபாவில இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னர் ட்ரக், அது தலைகீழா தொங்கிட்டு இருக்கு எரிஞ்சிட்டு. ஏன்னா அங்கெல்லாம் வந்து ஸ்டோரேஜ் ஏரியா. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்களா, ட்ரக்கா இருக்கும் இல்ல, அந்த மாதிரி வந்து ஹார்பர்ல இருக்கக்கூடிய ட்ரக்குகள் அது எல்லாமே எரிஞ்சிட்டு இருந்திருக்குது. அதை அணைக்கக்கூடியதுதான். கடைசியா ஐஃபாவையும் வச்சு செஞ்சு 6 அலைகள் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுடைய 6 பகுதியில வந்து இந்த அக்ஸாவை வந்து முடக்குனதுக்காக வந்து என்ன பண்ணிருக்காங்க, அடியை கொடுத்து நேற்று ஈதுடைய நாள்லயும் என்ன பண்ணிருக்காங்க, இஸ்ரேலுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டா கொடுத்திருக்காங்க. இஸ்ரேல் நினைச்சாங்க அவங்கள தொழுக விடாம அவங்களுக்கு நம்ம சர்ப்ரைஸ கொடுக்கலான்ட்டு. கடைசியில பாத்தீங்கன்னா அவங்க அந்த சர்ப்ரைஸ கொடுத்தாலும் 1/2 மணி நேரத்துல இவங்க வாங்கி கட்டின அடி அப்படிங்கிறது
நேத்து இஸ்ரேலவே வந்து ஒரு ஹை எமர்ஜென்சில வச்சிருந்திருக்குது. இந்த இடத்துலதான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த இடத்துல வந்து சியா சன்னின்லாம் பேசாம நம்ம எல்லாருமே எங்க நிக்கணும், ஒரே விஷயத்துல வந்து நிக்கணும். யார் வந்து கடைசியில தட்டி கேட்கறாங்க அப்படிங்கறத நீங்களே பாருங்க. இந்த நாள்ல வந்து அக்ஸாவுக்காகவும் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்காகவும் துவா செய்து கொள்வோமாக. நம்ம அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.